வணக்கம். நம்ம தமிழ் விருப்ப பாடத்தினுடைய ப்ரீ டெமோ கிளாஸினுடைய 3வது நாள் வகுப்புல நாம இருக்கிறோம். முதல் நாள் நாம வந்து 2வது பேப்பர்னுடைய சிலபஸையும் அதற்கான முறைகளையும் பார்த்தோம். அடுத்த நாள் வந்து முதல் தாளினுடைய சிலபஸையும் அதற்கு தேவைப்படுகிற புத்தகங்களையும் பார்த்தோம். இன்னைக்கு வர பார்க்க போறோம். இன்னைக்கு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம். பொதுவாகவே யூபிஎஸ்சி ஆப்ஷன்னா எத்தனை பக்கங்கள் எழுதணும், எவ்வளவு நேரத்துல எழுதணும், எந்த கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணா நல்லது அப்படிங்கிற ஜென்ரலான ஐடியா தான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஆல்ரெடி ஃபீல்ட்ல இருக்கிற சிலருக்கு வந்து அந்த விஷயங்கள் திரும்ப வர்றதா இருக்கும். சிலருக்கு வந்து புதியதாக இருக்கும். அவங்க நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அதனால மீண்டும் ஒரு தடவை நம்ம எப்பவுமே பாடம் நடத்துகிற வரிசைன்னு காட்டுவோம். அந்த அடிப்படையில் 2ஆம் தாள்ல திங்கட்கிழமைக்கு நம்ம தொடங்க போறோம். இதே நேரம் கருப்பு மலர்கள், முத்துப்பட்டன் கதை, கண்ணன் பாட்டு, புறநானூறு, அதாவது புத்தகங்களுடைய வரிசை என்பது வேற, நம்ம புத்தகங்களை நம்ம படிக்கிற வரிசை என்பது வேற. ஏன்னா கடினமான நூல்களாகவே ஒன்னா படிச்சுட்டு இருந்தோம்னு குறுந்தொகை, புறநானூறு, திருவாசகம், இதெல்லாம் ஓலைச்சுவடி காலத்தினுடைய இலக்கியங்கள், கடின சொற்கள். அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 25வது அணின்னு சொல்றோம் இல்லையா, தொடர்ந்து இந்த அணிகள்ல நமக்கு கிடைத்த அனுபவ அடிப்படையில் ஒரு எளிய புத்தகம், ஒரு கடின புத்தகம் அப்படின்னு கலந்த மாதிரி வச்சிருக்கோம். ஒரு எளிய புத்தகம், ஒரு கடினம். அப்ப முதல்ல கருப்பு மலர்கள், அடுத்தது கருப்பு மலர்கள் எத்தனாவது புத்தகம் உங்களுக்கு தெரியும், எண்ணிட்டே இருந்தீங்கன்னா 10வது புத்தகமா இருக்கும். அடுத்து முத்துப்பட்டன் கதை 17வது புத்தகமா இருக்கும். கண்ணன் பாட்டு 8வது புத்தகம், புறநானூறு 2வது புத்தகம், ஏ தாழ்ந்த தமிழகமே என்பது 12வது புத்தகம், குறுந்தொகை 1வது புத்தகம், திருப்பாவை என்பது 7வது புத்தகம், அறமும் அரசியலும் 11வது புத்தகம், யாருக்கும் வெட்கமில்லை 15வது புத்தகம், கம்பராமாயணம் மொத்தத்துல 5வது புத்தகம், சித்திரப்பாவை 13வது புத்தகம், திருவாசகம் 6வது புத்தகம், சிலப்பதிகாரம் 4வது புத்தகம், திருக்குறள் 3வது புத்தகம், குரு பீடம் 14வது புத்தகம், குடும்ப விளக்கு 9வது புத்தகம், மலையருவி 17வது புத்தகம். இப்படி கலந்து வச்சிருக்கோம். செக்ஷன் ஏயும் செக்ஷன் பியும் போர் அடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு புது கவிதை, ஒரு கடினமான இது, ஒரு எளிய புத்தகம் கலந்து வச்சிருக்கோம். அது மாதிரி பேப்பர்ல வந்து தொல்காப்பியம், இதே ஆர்டர்ல தான் படிக்கிறோம். தொல்காப்பியம், நற்றமிழ் இலக்கணம், மொழி வரலாறு, திராவிட மொழியின் ஒப்பாய்வு, இலக்கிய வரலாறு, திறனாய்வு கலை, ஒப்பிலக்கியம், இதழியல் கலை, நாட்டுப்புறவியல் ஆய்வு, புதுக்கவிதைகளின் தோற்றம் வளர்ச்சி, நாகரிகம் பண்பாடு 10-11 புத்தகங்கள் நம்ம வச்சு. அதனால வந்து 11 புத்தகங்கள் இருக்கு. மொழி வரலாறு வரைக்கும் 3 புத்தகம், திறனாய்வு கலை வரைக்கும் 6, நாட்டுப்புறவியல் 9, புதுக்கவிதை 10, தமிழர் நாகரிகம் பண்பாடும் 11 புத்தகம். இன்னைக்கு நாம எதை பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ரெக்கார்டில் பல பிள்ளைகள் இப்ப நேரா வர முடியல, நாங்க திங்கட்கிழமை வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலர் வந்து ரெக்கார்டிங் பாக்குறேன்னு சொல்லிருக்கிறாங்க. இந்திரகுமாரி அவங்களுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் தான் இருந்தது, அவங்க வந்துட்டாங்க. ஆஃப்லைன்ல தம்பி வந்திருக்காங்க. ரைட், ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு 6 நமக்கு வந்து இது ஒரு மணி நேரம் இந்த கொஸ்டின் பேப்பர்னுடைய பேட்டர்ன், அதை பத்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் யூபிஎஸ்சி ஃபீல்டுலயே இருக்கிறவங்களுக்கு இது ரிப்பீட்டடா இருக்கும். இது வந்து தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். ஆனாலும் அது தமிழ் ஆப்ஷன் கூட பொருத்தி பார்க்கிற வேலையை நம்ம இப்ப செய்யப்படும். அது என்னன்னு பார்ப்போம். நமக்கு வந்து முதல் தாள், 2ஆம் தாள் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் கொஸ்டின் பேட்டர்ன். முதல் தாள்னு வச்சுக்கோங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொஸ்டின் பேட்டர்ன். மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, செக்ஷன் ஏன்னு சொல்ற போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து 4 கேள்விகளும், செக்ஷன் பில இருந்து 4 கேள்விகளும், 8 கேள்விகள் இருக்கு. இதுல 1 கொஞ்சம் தள்ளி போடுற, 2, 3, 4, 1ல இருந்து மட்டும் கொஞ்சம் ஏன் தள்ளி போடுறோம், 5, 6,
7 8. இப்போ இந்த 1வது கேள்வி மட்டும் 1வது கேள்வியும் 5வது கேள்வியும் கட்டாய வினா நீங்க அவசியமாக எழுதணும். இதுல 5 உட்பிரிவுகள் இருக்கும். 1 2 3 4 5. இதுல 5 உட்பிரிவுகள் இருக்கும். 1 2 3 4 5. இந்த 5த்துக்கும் 10 மார்க். 5த்துக்கும் 10 மார்க் 50 மார்க். இந்த 5க்கும் 10 மார்க் 50 மார்க். இந்த 1ம் 5வது கேள்வியும் மேண்டேட்டரி கட்டாயமாக எழுத வேண்டியது. இந்த 2 3 4 இருந்து எப்படி இருக்கும்னாக்கா 3 கேள்விகள் மட்டும் இருக்கும். ஒண்ணுலயும் 3 கேள்விகள். எல்லாத்துலயுமே 3 கேள்விகள் இருக்கும். 3 கேள்விகள் பெரும்பாலும் முதல் கேள்வியும் 2வது கேள்வியும் 15 மார்க் ஆகும். 3வது கேள்வி 20 மார்க். இதே பேட்டர்ன் எல்லாத்தையும் அப்படியே. நாங்களுக்கு புதிய மாணவர்கள் இருக்கலாம், புதிய மாணவர்கள் வீடியோ பார்க்கலான்றதால நான் மறுபடியும் ஃபுல்லாவே ரிப்பீட் பண்ணி எழுதுறேன். எந்த டவுட்டும் இல்லாம ஃபுல் ப்ரூஃபா எழுதுறேன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி எழுதுறேன். 15 15 20 15 15 20 15 15 20. இப்ப என்ன யூபிஎஸ்சி சொல்றாங்கன்னாக்கா நீங்க இந்த 2 கேள்வியும் எழுதுனது போக இதுல இருந்து ஒரு கேள்வியும் இதுல இருந்து ஒரு கேள்வியும் உங்களுக்கு இந்த கேள்வி ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க. இதுல இருந்து இந்த கேள்வி ஈஸியா இருக்கு எடுத்துக்கோங்க. 4 கேள்வி முடிஞ்சது இல்லையா? மொத்தம் 5 கேள்வி தான் எழுதணும். எல்லாமே 50 மார்க். அது நமக்கு வந்துருச்சு, நம்ம பார்த்துட்டோம். இது 50 மார்க்கு, இது 50 மார்க்கு, இது 50 மார்க்கு, இது கொண்டா 50 மார்க்கு, இது 50 மார்க்கு, இது 50. அப்ப இங்க இருந்து ஒரு கேள்வி எழுதிட்டோம், இங்க இருந்து ஒரு கேள்வி எழுதிட்டோம். அது கீழே இருந்து இன்னொரு 3வது கேள்வியை நீங்க எங்க இருந்து வேணாலும் எடுக்கலாம். 3வது கேள்வியை உங்களுக்கு ஈஸியா இருந்தா இங்க இருந்து எடுக்கலாம் அல்லது இங்க இருந்து எடுக்கலாம். அப்ப மொத்தமா அவங்க 400 மார்க் கேள்வி தந்திருக்காங்க இல்லையா? அதுல 250 மார்க் தான். அதாவது 8 கேள்விகள்ல நீங்க 5 கேள்வி எழுதினா இது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். செக்ஷன் ஏல 4 கேள்விகளும் செக்ஷன் பில 4 கேள்விகளும் இருக்கும். இந்த 4 கேள்விகள்ல முதல் கேள்வியும் 5வது கேள்வியும் கட்டாய வினா, மேண்டேட்டரி. அதுல இருந்து 10 மதிப்பெண்ணுக்குரியதாக இருக்கும். 5 கேள்விகள் இருக்கும். இதுலயும் 5 கேள்விகள் 10 மதிப்பெண்ணுக்குரியதாக இருக்கும். இது ரெண்டுமே நீங்க கட்டாயமா எழுதணும். நோ ஆப்ஷன். இதுல ஒருவேளை எனக்கு 3 தெரியலனாலும் நீங்க இது 4 கேள்வி எழுதிட்டு 3வது கேள்வி மேனேஜ் பண்ணி தான் ஆகும். எல்லாமே தெரியுமா நம்ம நடத்துவோம், உங்களுக்கு புரியறதுக்காக நான். ஆனா இங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. இல்ல இதுல நான் 2 கேள்வி எடுக்கலையா, நான் இங்க 2வது கேள்வி எடுக்க போறேன்னாலும் எடுக்க. இது முதல்ல கொஸ்டின் பேட்டர்ன். இது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுத்துக்கும் காமன். பெரும்பாலான ஜிஎஸ் பேப்பருக்கும் இது காமனாக இருக்கலாம். அது அப்பப்போ மாத்துவாங்க, அதனால அதை நான் கமிட் பண்ணிக்கல. ஆப்ஷனை பொறுத்த மட்டும் நான் பேசுறேன். முதல் தாள் 2ஆம் தாள் இது ரெண்டுத்துக்குமே இதுதான். அப்போ இந்த கேள்விக்கான புத்தகங்களை நம்ம செகண்ட் பேப்பர்ல முதல்ல பார்ப்போம். நீங்க எனக்கு தெரிய முந்தா நாள் வந்தவங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பெரும்பாலும் முந்தா நாள் வந்தவங்க இருக்கிறீங்க. கொஞ்சம் நண்பர்கள் பதில் சொன்னவங்களும் இருக்கீங்க. ஆஃப்லைன்ல இருந்திருக்கு தம்பி, புது தம்பி இந்திரகுமாரி, மதன் சண்முகம், மாலத்தி அண்ணந்தியா. இப்போ செக்ஷன் ஏல செகண்ட் பேப்பரை பொறுத்த மட்டும் செக்ஷன் ஏல எத்தனை புத்தகமா இருக்கு? சிலபஸ் இருந்தா பார்த்து சொல்லுங்க, ஞாபகம் வர்றவங்க சொல்லுங்க. செக்ஷன் ஏல எத்தனை புத்தகம் இருக்கு? செக்ஷன் பில எத்தனை புத்தகம் இருக்கு? நீங்க ரொம்ப பேர் சொன்னீங்க, சொல்ல முடியுமா பாருங்க. செக்ஷன் ஏல எத்தனை புத்தகம் இருக்கு? பேப்பர் 2ல 2ஆம் தாள்ல உங்களுக்கு வந்து இதுல எத்தனை புத்தகங்கள் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஒப்பிச்சிங்கல்ல, குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருவாசகம், திருப்பாவை. யாருக்கும் ஞாபகம் வருதா? 7 புத்தகங்கள் தான் இருக்கு. இங்க எத்தனை புத்தகம் இருக்கு? 10 புத்தகம் இருக்கு. இதுல மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கு பாருங்க. இதுல 5 கேள்வி இருக்கு, இதுல 3 கேள்வி இருக்கு, இதுல 3 கேள்வி இருக்கு, இதுல 3 கேள்வி இருக்கு. மொத்தமா செக்ஷன் ஏல 14 கேள்விகள் போடுறாங்க. எத்தனை புத்தகத்துல இருந்து? 7 புத்தகத்துல இருந்து 14 கேள்விகள் போடுறாங்க. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் ரெகுலர் கிளாஸ்லயும். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை.
அதனாலதான் நம்ம செக்ஷன் ஏ புத்தகங்களை நடத்தும் போது மட்டும் நாம எதிர்பார்க்கிற ஸ்பீடுக்கு ரொம்ப வேகமா போக மாட்டோம். நாம கொஞ்சம் குறைவாக நாம எடுத்து நடத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, செக்ஷன் ஏழு இருக்கிற 7 புத்தகங்கள்ல ஒண்ணுல இருந்து 2 கேள்விகள் வரும் ஒரு பேச்சுக்கு. இதுவும் புறநானூறா இருக்கும், இதுவும் குறுந்தொகையா இருக்கும், இதுவும் திருக்குறளா இருக்கும், இதுவும் சிலப்பதிகாரமா இருக்கும், இந்த கேள்வியும் கம்பராமாயணமா இருக்கும், இந்த கேள்வியும் திருப்பாவையா இருக்கும், இந்த கேள்வியும் திருவாசகமா இருக்கும். இப்படி ஒண்ணுலயும் 2 கேள்விகள் இடம்பெறவாங்க. அதான் செக்ஷன் ஏல நாம புத்தகங்களை படிக்கும் போது கவனமாக படிக்கும். இங்க எத்தனை கேள்வி இருக்கு? இங்கேயும் அதே 5 கேள்வி, இங்க 3, இங்க 3, மொத்தம் 14 கேள்வி. ஆனா எத்தனை புத்தகத்துல இருந்து? 10 புத்தகத்துல இருந்து 14 கேள்வினாக்கா உங்களுக்கு என்ன புரியுது? எல்லா புத்தகத்துல இருந்தும் ஒரு கேள்வி இடம்பெற்றிடும். ஏதாவது 4 புத்தகங்கள் மட்டும்தான் செகண்ட் கொஸ்டினுக்கு வாய்ப்பு இருக்கு. 10க்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உறுதியா இருந்துரும். 10க்கு மொத்தம் 10ல இருக்கிறதால 10க்கு எல்லாத்தையும் ஒரு கேள்வி போட்டுவாங்க. இந்த 4 புத்தகத்துல இருந்து மட்டும்தான் செகண்ட் கொஸ்டின் வரும். அது பெரிய புத்தகமா தான் இருக்கும் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்க முடியாது. சித்திரப்பாவை ரொம்ப பெருசுப்பா, அதனால 2 கேள்வி கேட்பாங்க. மலையறிவு கொஞ்சம் பெருசா, அதனால 2 கேள்வி அப்படிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப சின்ன புத்தகமாக இருக்கிற தாழ்ந்த தமிழகத்திலிருந்து 2 கேள்வி கேட்ட ஆண்டுகளும் இருக்கிறது. குருபீடம் கதையில இருக்கக்கூடிய 9 கதைகள்ல தம்பி யாரும் டவுட் கேட்டாங்க. குருபீடம் கதையில ஒரே கதையில 2 கேள்வி கேட்டாங்க. பிச்சைக்காரனுடைய வடிவம் எவ்வாறு இருக்கிறது, உருவம் எவ்வாறு இருக்கிறதுன்னு ஒரு கேள்வியும், பிச்சைக்காரன் எவ்வாறு குருவாக மாறி போனான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுல மீண்டும் இதை நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு தம்பி லேட்டர் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியறதுக்காக இந்த 3 நாட்கள் டெமோ கிளாஸ்ல இன்னைக்கு நாம டெமோ கிளாஸா பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாடங்கள் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து வினாத்தாளினுடைய வடிவமைப்பும் கேள்விகள் எவ்வாறு இருக்கிறது சொல்லிட்டு இளமுருகன் ஒரு தம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு புரியறதுக்காக செகண்ட் பேப்பர்னுடைய கொஸ்டின் பேட்டர்னை எழுதிருக்கு. செகண்ட் பேப்பர் இங்க எழுதியிருக்கேன் நானு. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, 4 கேள்விகள் இருக்கும். இந்த 1வது கேள்வியிலையும் 5வது கேள்வியிலையும் 5 சப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 5ம் 10 மார்க் ஒண்ணும் எழுதுனா போதும். இது வந்து இதேதான் அப்படியே நமக்கு வந்து இதுக்கும் வரும். உங்களுக்கு நீங்க சிலர் அந்த இதை மறந்துட்டதால நான் உங்களுக்காக என்ன பண்றேன், அந்த சிலபஸை மறுபடியும் உங்களுக்கு காட்சிப்படுத்துறேன். செகண்ட் பேப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்க. செகண்ட் பேப்பர் இப்ப பாருங்க, 7 புத்தகங்கள் செக்ஷன் ஏ. குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருவாசகம். இதுலதான் நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த 7ல இதுதான் 7ன்னு நான் எழுதியிருக்கேன். 7ல 14 புத்தகங்கள் வரும். ஆனா செக்ஷன் பில எத்தனை புத்தகம் இருக்கு பாருங்க, 10 புத்தகம் இருக்கு. கண்ணன் பாட்டு, குடும்ப விளக்கு, கருப்பு மலர்கள், அரபு மரத்தியலும், தாழ்ந்த தமிழகமே, சித்திரப்பாவை, குருபீடம், வெட்கமில்லை, இதுதான் 10 புத்தகம் எழுதியிருக்கேன் இல்லையா. கவிதைகள்ல 3, உரைநடையில 2, புதினம் சிறுகதை நாடகத்துல 1 மொத்தம் 3, 3 2 5 3 8, நாட்டுப்புற இலக்கியங்கள் 2, அப்ப 10ல 14 கேள்வி. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 8 கேள்வியில 5 கேள்விதான் நாம வந்து எழுத போறோம். அதனால 8 கேள்வி 5 கேள்வி எழுத போறோம். ஆனா நம்ம வகுப்பு நடத்தும் போது 8 கேள்விகளுக்குமான விடைகளுமே தரவா இருக்கிற அளவுக்கு எழுதும். இதேதான் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை எழுத விருப்பப்படுறேன். ஏன்னாக்கா சிலர் நேரடியா வராம வீடியோ பாக்குற பிள்ளைகளுக்கு இதேதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படின்னு நான் சொல்லிட்டு போறதை விட நான் மறுபடியும் எழுதணும்னு விருப்பப்படுறேன். அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு. ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்தவரை சிலபஸ் தான் தரப்பட்டிருக்கு. அதேதான் பேட்டர்ன், அதுல ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. இது வந்து முதல் தாள், அது முதல்ல நம்ம படிச்சது 2ஆம் தாள் ஃபர்ஸ்ட் பேப்பர். அதே மாதிரி 1 2 3 4, அதே மாதிரி 5 5 6 7 8, அதே மாதிரி இதுல 5 கேள்வி 1 2 3 4 5, இதுலயும் 1 2 3 4 5. இந்த 5த்துக்கும் 10 மார்க் 50, இந்த 5க்கும் 10 மார்க் 50. இது 2த்தையும் கட்டாயமா நீங்க எழுதணும். இது அதே மாதிரி 3 கேள்விகள்.
மூன்று கேள்விகளை பொறுத்த மட்டும் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 அதே மாதிரியான மார்க் பேட்டர்னு. அதுல பாத்தீங்கன்னாக்கா 15 மார்க் 15 மார்க் 20 மார்க் 15 15 20 15 15 20 15 15 20 15 15 20 15 15 யாரோ மைக் ஆன்ல இருக்கு, தெரியாம ஆன் ஆயிட்டு இருக்கு, அதை நீங்க ஆஃப் பண்ணி கோவர்ஸ் இருக்கிறவங்க அதை ஆஃப் பண்ண முடியும். யாராவது தெரியாம கைப்பட்டு ஆன் ஆயிட்டு அவங்க ஏதோ பேசுறதுக்காக ஆன் பண்ணிருந்தாங்கன்னா பேச. இதே மாதிரிதான் இந்த 1வது கேள்வியும் 5வது கேள்வியும் கட்டாயமா எழுதணும். நீங்க இதுல இருந்து ஒரு கேள்வி எடுத்துக்கலாம், இதுல இருந்து ஒரு கேள்வி எடுத்துக்கலாம், 3வது கேள்வி நீங்க எதுல இருந்ததுனால எடுத்துக்கலாம். மொத்தம் இதே மாதிரி 8 கேள்விக்கு 5 கேள்வி எழுதணும். எதுக்காக இதை நான் இப்ப எழுதியிருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அது என்னன்னாக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பருடைய சிலபஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேப்பருடைய சிலபஸை பார்த்தோம்னாக்கா, செக்ஷன் பாருங்க, செக்ஷன் ஏ வந்து நமக்கு தொல்காப்பியம், இலக்கிய வரலாறு, மொழி வரலாறு எல்லாம் இருக்கிறது. இது ரெண்டும் ஒரே பக்கம் தான். ஆனா இதுல வந்து தொல்காப்பியம் இருக்கு, இதுல வந்து மொழி வரலாறு இருக்கு, ஜான் சாமுவேலுடைய புத்தகம் இருக்கு, இலக்கிய வரலாறு இருக்கு, புதுக்கவியின் தோற்றம் வளர்ச்சி இருக்கு, நாடகங்கள், சிறுகதைகள், புதினங்கள், இந்த தலைப்புகள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட எப்படி நாம செகண்ட் பேப்பர்ல பார்த்தோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் செக்ஷன் ஏ வந்து கொஞ்சம் கவனமாகவும் கூடுதலாகவும் படிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அதே நேரத்தில் செக்ஷன் பில பாத்தீங்கன்னாக்கா, ஒப்பியல், திறனாய்வு, நாட்டுப்புற இலக்கியம், மொழிபெயர்ப்பு, இதழியல், நாகரிகமும் பண்பாடும், கம்பேரிட்டிவா ரெண்டுத்திலுமே வந்து செக்ஷன் பி வந்து ஈஸி. எதுக்காக இதை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்னா, பொதுவாக ஃபீல்டுல என்ன பேச்சு இருக்கு, மாணவர்கள் என்ன பேச்சு அது நீங்க தெரிஞ்சோம். என்னன்னா, இப்போ இதுல ஒரு கேள்வி இதுல ஒரு கேள்வி மேண்டேட்டரி எழுதிட்டோம். 1 5 எல்லாரும் எழுதியாகணும். இதுல எது ஈஸின்னு பாத்தீங்க, 2ஆம் நம்பர் கொஸ்டின் ஈஸியா இருந்தது எடுத்துட்டீங்க. இங்க வந்தீங்க 8ஆம் நம்பர் கொஸ்டின் ஈஸியா இருந்தது எடுத்துட்டீங்க. ரைட், ஓகே, 4 கேள்வி முடியும். இப்ப 5வது கேள்வி எது எடுத்தா நல்லது அப்படின்றத ஃபீல்டுல ஒரு பேச்சு இருக்கு. அதுக்காக நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணேன். அது என்னன்னா, இந்த 5வது கேள்வி நான் 2த்துலயுமே ரவுண்ட் பண்ணும்போது கவனமா ரவுண்ட் பண்ணேன். 5வது கேள்வியை நான் ரவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, இதுல 3 கேள்வி ரவுண்ட் பண்ணிருக்கேன், இதுல 2 கேள்வி தான் ரவுண்ட் பண்ணேன். இதுல என்ன பண்ண பாருங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் ஏதோ அப்படியே போகிற போக்குல எழுதுற மாதிரி கவனமா என்ன எழுதிருக்கேன்னா, இதுல 3 எடுத்திருக்கேன், இதுல 2 எடுத்திருக்கேன். அப்ப ஃபீல்டுல என்ன பேச்சு இருக்குன்னா, 2த்துலயுமே செக்ஷன் பி என்பது ஈஸி என்பதால பொதுவா எழுதுற பிள்ளைகள் இதுல 3 கேள்விகளை எடுக்கிறாங்க. நார்மலான ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற பிள்ளைகள் இது ஈஸியா இருக்கின்றதால இங்க 3 கேள்வி எடுக்கிறாங்க. இங்க திருக்குறள், புறநானூறு எல்லாம் இருக்கு, கடினம் 2 கேள்வி எடுக்கிறாங்க. அதே மாதிரி பேப்பர் A1ல வந்தாலும் இங்க மொழி வரலாறு, இலக்கணம், புதுக்கவிதை, நாடகம் இருக்கின்றதால இதுல 2 கேள்வி மட்டும் எடுக்கிறாங்க, இதுல 3 கேள்வி எடுக்கிறாங்க. இது எல்லாரும் எடுக்கிற பேட்டர்ன். ஆனா வெற்றி அடைகிற மாணவர்கள் கடினமான பகுதியாக அறியப்படுகிற செக்ஷன் ஏல 3 கேள்விகளை எடுக்கிறவங்க அதிகமா வெற்றி அடைகிறாங்கன்னு ஒரு இன்னர் டெப்தான அனாலிசிஸ். அது நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து கிளாஸுக்கு வந்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான உண்மை. இப்ப ஐயா நான் 5 கேள்வி எழுதிட்டேன் அப்படின்றதுல செக்ஷன் ஏல 3 எழுத முடியுமா அப்படின்றத பேப்பர் 1லயும் சரி பேப்பர் 2லயும் சரி நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இங்க தொல்காப்பியம் இருக்கு, மொழி வரலாறு இருக்கு, ஜான் சாமுவேலுடைய திராவிட மொழி நொக்கிலக்கணம் இருக்கு, வாக்கியமேரியினுடைய வகைப்பாட்டு நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கு, புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் இருக்கு, சிறுகதைகளின் தோற்றம் வளர்ச்சியும், புதினங்கள், நாடகங்கள்னு சொல்றது இந்த பகுதி சின்னதா படிப்போம். ஆனாலும் இது கொஞ்சம் இலக்கணம் பழைய இதை ஒட்டினதுன்றதால இதுல 3 கேள்வி எடுத்தா வெற்றி அடைறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி செக்ஷன் பில நம்ம சிலபஸ்ல பார்த்தோம் இல்லையா, இங்க நாம வந்து நம்முடைய குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருவாசகம், திருப்பாவை 7 புத்தகம் இருக்கு இல்லையா, இதுல 3 கேள்வி எடுத்தோம்னா நல்லது. அதனாலதான் நீங்க பின்னாடி கிளாஸ் நடத்த ஆரம்பிச்ச பிறகு ஒரு விஷயத்த கவனிப்பீங்க. நான் பாடம் நடத்தும் போது என்ன பண்ணுவேன்,
இப்போ குறுந்தொகையை வச்சுக்கிட்டு மொத்தம் 25 பாடல் தான் இருக்கும். அதை 5 நாள் 6 நாள் நடத்துவேன். ஆனா இங்க வந்துட்டு நம்முடைய தாழ்ந்த தமிழகத்தை 1.5 நாள்ல நடத்துவேன். நம்முடைய ஷோ யாருக்கு வைக்கவில்லையோ 1 நாள் அல்லது மேக்ஸிமம் 2வது நாள்லயே கேள்வியை டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஜெயகாந்தனுடைய குருபடத்தை 3 நாள் படிப்பேன். முத்துப்பட்டன் கதையை 3 நாள் படிப்போம். இதெல்லாம் 2 நாள் 3 நாள் படிப்போம். ஆனா செக்ஷன் பில 5 நாள் 6 நாள் படிப்போம். நீங்க அதை இப்பவே புரிஞ்சுக்கணும், சலிப்படைஞ்சிடக்கூடாது. எவ்வளவு ஒரு பொறுமையா நடத்துறாரு. ஏன்னாக்கா நான் சொன்ன மாதிரி செக்ஷன் பில 7 புத்தகத்துல 14 கேள்விகள், ஒன்னுலயும் 2 கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற 10ல எல்லா புத்தகத்தையும் ஒரு கேள்விதான் வாய்ப்பு அதிகம். 2வது கேள்வி 4 புத்தகம் தான். அதான் நான் பாடம் நடத்துற ஸ்டைலே உங்களுக்கு அப்படி இருக்கும். அதை நீங்க முன்கூட்டியே புரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்துல கிடையாது, நான் உங்களுக்கு வகுப்புல பாடம் நடத்தும் போது. இப்ப நம்ம இந்த வகுப்பினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவோம். இதுதான் நம்ம ரொம்ப பேர் தமிழ் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு மனத்தளவுல அவங்க ஒரு சின்ன தடையில இருக்கிறது காரணம் என்னன்னா, தமிழ் ஆப்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்குங்க, ஏன் நல்லா படிச்சிடலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனா எங்களால் எழுதிட முடியுமா? எத்தனை பக்கம் நாங்க எழுதணும், எவ்வளவு நேரத்துல எழுதணும், என்னுடைய கையெழுத்து கொஞ்சம் சுமாரா இருக்கும், இல்ல என்னுடைய கையெழுத்துல சின்ன சின்ன எழுத்து பிழைகள் வரும்னு நான் நினைக்கிறேன், நான் என்னையா பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிற மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான விடை தான் இப்ப நம்ம சொல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்க கையெழுத்து அப்படியே குண்டு குண்டா ரொம்ப அழகா அப்படியே கண்ணை ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும்ன்றது இல்ல, ரீடபிளா இருந்தா போதும். அதுக்காக நல்லா இருக்கிற கையெழுத்து பிரிக்கிற வேண்டாம். சுமாரா எழுதுறவங்க கையெழுத்து மதிப்பெண்ணை குறைக்காது. உங்களுடைய கண்டென்ட், நீங்க எந்த அளவுக்கு ஆழமா எழுதுறீங்கன்றதை வச்சுதான். இப்ப நம்ம எத்தனை பக்கங்கள் எழுத வேண்டியிருக்கு, 1 மணி நேரத்துக்குள்ள எத்தனை பக்கம் நம்ம எழுதுனாக்கா தமிழ் ஆப்ஷன்ல நம்ம 290 300 மார்க் கிட்ட எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை முதல்ல நீங்க ஒரு விஷயம், புதிய மாணவர்கள், எனக்கு தெரியும் புதிய மாணவர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா ரெக்கார்டிங்ல ரொம்ப பேர் பார்க்க போறீங்க. ஆஃப்லைன்ல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகள்ல ஒருத்தர் புதுசவர், ஒருத்தர் பழசு, அது பரவாயில்ல. இப்ப நம்ம இளமுருகன், நந்தியா, மாலதி, மதன் சண்முகம், இந்திரகுமாரி. நந்தியா எனக்கு தெரிஞ்சவங்க, ஒரு ஒரு போன பேட்ச்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த ஆன்சர் ஷீட்னுடைய இது தெரிஞ்சிருக்கலாம். மற்றவங்க புதுசா இருக்கலாம். இது 4 பக்கமும் பார்டர் போட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு A4 சைஸ் பேப்பர். எப்படி இருக்கும்னாக்கா 2 பக்கத்துலயும் பார்டர் போட்டு, இது A4 சைஸ் பேப்பர்னா 2 பக்கத்துலயுமே பார்டர் போட்டு ஒரு பேஜுக்குள்ள அவங்க எத்தனை வார்த்தைகள் எதிர்பார்க்கிறாங்கன்னா 75 வேர்ட்ஸ் தான் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு பேஜ் என்பது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இதை நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் தெரிஞ்சுக்காம ஐயா 2 பக்கம் எழுத முடியலையா, 3 பக்கம் எழுத முடியலையா அப்படின்னு. அவங்க ஒரு பக்கத்துக்கு நீங்க 75 வார்த்தைகள் எழுதினா போதும். நாம் என்பதும் ஒரு வார்த்தை தான், நீ என்பதும் ஒரு வார்த்தை தான், வந்திருந்தார்கள்னு பெரிய வார்த்தையா எழுதினாலும் அதுவும் ஒரு வார்த்தை தான், படித்தவர்கள்னு எழுதினாலும் அது ஒரு வார்த்தை தான், ஆனால் எழுதினாலும் ஒரு வார்த்தை. இப்ப 75 சொற்கள் ஒரு பக்கத்துல இடம்பெற வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்ப நம்ம வருவோம். பொதுவா நாம இப்ப கொஸ்டின் பேப்பருக்கு இங்க வந்தோம் அப்படின்னாக்கா மீண்டும் நம்ம வினாத்தாளுக்கு வருவோம். வினாத்தாளுக்கு வந்தா நமக்கு ஒண்ணு தெரிகிறது. என்ன தெரியுதுன்னா, நாம எழுத போற 10 மார்க் கேள்வி எத்தனை, 15 மார்க் கேள்வி எத்தனை, 20 மார்க் கேள்வி எத்தனைன்றத முதல்ல நாம பிரிச்சுக்கோ. பாருங்க, 10 மார்க் கேள்வி எத்தனை எழுத வேண்டியிருக்கு, இங்க ஒரு 5, இங்க ஒரு 5, மொத்தம் 10 மார்க் கேள்வி எத்தனை எழுத வேண்டியிருக்கு, 10 மார்க் கேள்வி 10 எழுத வேண்டி. 15 மார்க் கேள்வி எத்தனை, 1 2 3 4, நீங்க எடுத்திருக்க சாய்ஸ் மட்டும்தான் 6 கேள்வி எழுத வேண்டும். 15 மார்க் கேள்வி 6. இது மார்க்ஸ், இது நம்பர்ஸ். 20 மார்க் கேள்வி பட்டு மட்டும் 3 கேள்வியிலும் 1 1, இதுல 1 இதுல 1 இதுல 1, மொத்தம் 5 கேள்வி தானே எழுத போறீங்க. 20 மார்க் கேள்வி. மொத்தமே நீங்க எத்தனை கேள்வி தான் எழுத போறீங்க, 19 கேள்வி தான் எழுத போறீங்க. 10 10 மார்க் கேள்வி, 6 15 மார்க் கேள்வி. ஏன்னா 1 1லயும் 2 5 மார்க், 1வது சாய்ஸ் 5 மார்க், 2வது சாய்ஸ் 5 மார்க், இதுல 1 2 5 மார்க், இதுல 1 2 5 மார்க். ஏன்னா மொத்தம் 3 கேள்வி தான் நீங்க எடுத்திருக்கீங்க. டோட்டலா 5 கேள்வியில அது போக நமக்கு இங்க வந்திருக்கிறதால நமக்கு 6 கேள்விகள் 15 மார்க். 20 மார்க் எத்தனை, இதுல 1 இதுல 1 அதுல 1, மொத்தம் 3 தான் 20 மார்க்.
இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப மொத்தமா அவங்க தர்ற மீதி கேள்விகளை நம்ம 9 கேள்விகளை விட்டுறோம். 28 கேள்விகள்ல 19 கேள்வி எழுதுனா போதும். இதுதான் நம்ம எழுத போறோம். இப்ப பேஜுக்கு வருவோம். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஒண்ணுக்கும் 10 மார்க்குக்கு 2 பேஜ், 5 மார்க்குக்கு ஒரு பேஜ்னு வச்சுங்க, 15 மார்க்குக்கு 3 பேஜ், 20 மார்க்குக்கு 4 பேஜ். இதை விட்டுடுவோம். கணக்கு தெரிஞ்சவங்க 3த்தையும் பெருக்கிடாதீங்க. அப்ப 10 × 2 இது 20 பேஜ், 6 3 18, 3 12. அப்போ ஓவராலா ஒரு 50 பேஜ நாம 3 மணி நேரத்துல எழுத வேண்டியிருக்கு. 50 பேஜ் நம்ம மலைப்படைய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஆன்சர் ஷீட் நம்ம அகாடமில இருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு 2500 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ புக்ஸ் கூடயே ஒரு 10 செட் 20 பேஜா போட்டிருக்க சாப்டர் போட்டிருக்கிற ஒரு ஆன்சர் புக்லெட் அனுப்புவாங்க. 50 பேஜ் ஆக்சுவலா அவங்க எழுத வைக்கிறது இல்ல. அதிகம் போனா ஒரு 45 இருந்து 47 பேஜ் தான் இடம் தந்திருப்பாங்க. எக்ஸாக்டா 50 தர்றது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 20 மார்க் கேள்வியில சில கேள்விகளுக்கு 4 பக்கம் தருவாங்க, சில கேள்விகளுக்கு 3 பக்கத்தோடு விட்டுருவாங்க. இதுதான். அப்போ இப்ப மறுபடியும் ரிவர்ஸ் கால்குலேஷன் வருவோம். மறுபடியும் அந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு ரிப்பீட் பண்றேன். 1வது கேள்வியும் 5வது கேள்வியும் மேண்டேட்டரி என்பதால, 1வது கேள்வியும் 5வது கேள்வியும் கட்டாய வினா என்பதால, இதுல 5 10 மார்க் கேள்வி, அதுல 5 10 மார்க் கேள்வி. அப்போ மொத்தமா 10 மார்க் கேள்வி நீங்க அட்டன் பண்ண வேண்டியது. செக்ஷன் ஏல 5 கேள்வி 5 நம்பர்ஸ், செக்ஷன் பில 5 நம்பர்ஸ். 15 மார்க்க 10 மினிட்ல 3 கேள்வி தான் நீங்க செலக்ட் பண்றீங்க. ஒண்ணுலயும் 2 கேள்வி இருக்கும். ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டின், செகண்ட் சப் கொஸ்டின். அதனால ஒண்ணுலயும் 3 2 6 கேள்விகள் வரும். 15 மார்க் கேள்வி. 20 மார்க் கேள்வியை பொறுத்த மட்டும் இதுல ஒண்ணுலயும் 5லயும் 20 மார்க் கேள்வி கிடையாது. நீங்க மத்த 3 செலக்ட் பண்ணீங்க இல்லையா, அதுல மட்டும்தான் 20 மார்க் கேள்வி. அப்போ 20 மார்க் கேள்வி 3 எழுத போறீங்க. இப்போ ஒண்ணுக்கு எத்தனை பேஜ்னு பார்க்கிறோம். அவங்களே அப்படிதான் தராங்க. 2 பேஜுக்கு மேல இடம் தந்திருக்க மாட்டாங்க. இல்லையா, நான் வந்து சிலப்பதிகாரத்தை பத்தி எக்கச்சக்கமா படிச்சிருக்கேன், சிலப்பதிகாரத்துல கண்ணகியும் கதாபாத்திரம் கேட்டாங்க, எழுதிட்டு வந்த 2 பக்கம் தான் ஏன் கொடுத்துருந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எழுத பயிற்சி கொடுத்துருவோம், நம்ம 2 பக்கம் தான் இருக்கும், அதுக்கு மேல தாண்டி எழுத முடியாது. அடுத்த கேள்வி பிரிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லையா கேட்டு நம்ம 10th படிக்கிறோம், +2 படிக்கிற மாதிரி எழுதுற மாதிரி நமக்கு தெரிஞ்ச கல்வியா இருந்தா 12 பக்கம் எழுதுறது, நமக்கு தெரியாத கல்வியா இருந்தா 3 பக்கம் எழுதுறது அப்படின்ற வாய்ப்புலாம் கிடையாது. 10 மார்க் கேள்வினா 2 பக்கம் தான் எழுதும். 15 மார்க்னா 3 பக்கம் தான் எழுதணும். 20 மார்க்ல சிலதுல 3 பக்கமும் சிலதுல 4 பக்கமும் தந்திருக்கும். அதனால நமக்கு 47 பக்கங்கள். இப்ப நம்ம 50 பக்கங்கள்னு வச்சுட்டே கணக்கு. இப்ப ரிவர்ஸ் கால்குலேஷன் வருவோம். நம்ம மொத்தம் 3 மணி நேரம் நம்ம டெஸ்ட் எழுத வேண்டியிருக்கு. 3 மணி நேரம்ன்றது 180 நிமிஷம். 50 பக்கங்கள் எழுத வேண்டியிருக்கு. கணக்குல ஸ்ட்ராங்கானவங்க அடிச்சுங்கன்னா 3.6 மினிட்ஸுக்கு ஒரு பக்கம் எழுதுனாக்கா 3.6 நிமிடத்துல ஒரு பேஜ் உங்களால எழுத முடிஞ்சா 3 மணி நேரத்துக்குள்ள 50 பக்கம் விடை எழுதும். 3.6 நம்ம கணக்கு பண்ண முடியாது, 3.5 வச்சு. ஏன்னா சில இடத்துல சில கேள்விக்கு யோசிப்பீங்க, ஃப்ரேம் ஒர்க் எழுதுவீங்க, அதெல்லாம் எழுதுவீங்க. அது மாதிரி 50 பக்கமா இருக்காது, 47 பக்கமா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா 3.5 நிமிடம்னு வச்சு. 3.5 நிமிடத்துக்குள்ள ஒரு பக்கத்தை நாம எழுத முடியுதா என்பதுதான் ரொம்ப முக்கியம். இல்லையா, நான் எழுதி பார்த்தேன், இப்ப எழுதினேன், 3 மாதம் கழிச்சு இன்னொரு டெஸ்ட் பேட்ச் எழுதி பார்த்தேன், அப்புறமேட்டும் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அவசரமா ஒரு டெஸ்ட் பேட்ச் எழுதி பார்த்தேன், எந்த காரணத்தை முன்னிட்டு என்னால 43 பக்கத்தை தாண்ட முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு, அது முறையான சரியான தீர்வு இல்லை, ஆனால் அந்த தீர்வுக்கு தான் நம்ம போய் ஆகும். 43 பக்கம் 44 பக்கம் தான் எழுத முடியுது, 2 பக்கம் எழுத முடியுதுன்னா நம்ம எல்லா இடத்துலயுமே ஒரு 4 நாள் வரை குறைச்சி எழுத பழகி 2 பக்க வினாக்களுக்கு 1.5 பக்கத்துல முடிச்சு 3 பக்க இதுக்கு 2.5 பக்கத்தை தாண்டி ஒரு 2 வரி எழுதி விட்டோம். அப்ப என்னன்னா எல்லா கேள்விகளையும் அட்டன் பண்ணுவோம், எல்லாத்துக்குமான மெயின் கண்டென்ட்டையும் எழுதியிருப்போம். ஒரு கேள்வியை எழுதாமலே விட்டுட்டா நம்ம 15 மார்க் 20 மார்க் போயிடும். ஆனா எல்லா கேள்வியும் எழுதிட்டு கொஞ்சம் குறைச்சி எழுந்தோம்னா 5 மார்க்கோ 6 மார்க்கோ குறையும். அதுவும் ரொம்ப முக்கியம் தான்.
ரைட்டிங் ஸ்பீடை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆனாலும் முடியல, ஸ்பீட் வரலன்னும் போது அதுதான் அது கணக்கு. அப்போ இப்ப வந்து கடையில போயிட்டு ஒரு A4 சைஸ் பேப்பரை வாங்கிட்டு வந்துட்டு நீங்க மண்ணு விட எழுதி பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. A4 சைஸ் கிடையாது. ஒருவேளை கூகுள்ல போனீங்கன்னாக்கா யூபிஎஸ்சியினுடைய மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்னு ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதை எழுதி பார்த்தீங்கன்னா உங்க ரைட்டிங் ஸ்பீட் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். எனக்கு தெரியும் தமிழ்ல நம்ம வகுப்புக்கு தமிழ வந்து 10வது வரைக்கும் படிச்ச யாரும் எடுத்த உடனே எழுதும் போது 4 நிமிடத்துல உறுதியா எழுதிப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்க என்ன பண்ணக்கூடாது, எடுத்த உடனே போயிட்டு திருக்குறள் கூறும் கல்வியின் சிறப்புகள் எழுதி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வராது. அது வந்து பயன் இல்லை. அதை வந்து எழுதி பார்க்க கூடாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் நான் உங்க வீடியோ நிறுத்திட்டேன், பசங்க வீடியோ வைக்க. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம அம்மாவை பத்தி எழுத முடியுதான்னு. நீங்க உங்க நண்பர்களை பத்தி ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு ஸ்கூல் நண்பர்களை பத்தி கிட்டு அவன் பேரை எழுதணும், இவன் பேரை எழுதணும், இல்ல டூர் போனதை பத்தி எழுதணும். அதுதான் உங்களோட ஆக்சுவல் ரைட்டிங் ஸ்கில். அப்போ உங்களுக்கு முழுசா தலையில எந்த விஷயம் நிரம்பி இருக்கிறதோ, எது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறதோ, எதை பத்தி அவுட்புட் உங்களுக்கு 6 பக்கம் 8 பக்கத்துக்கு எழுதக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் இருக்குதோ, அதை நீங்க ஒரு பக்கம் எழுதி பார்க்கும் போது 4 நிமிஷத்துல எழுதிட்டீங்கன்னா உங்களுடைய தமிழ் ரைட்டிங் ஸ்பீட் இஸ் இன் a good manner and it is in appropriate with யூபிஎஸ்சி எதிர்பார்க்கிற மிக சரியான வேகத்துல நீங்க தமிழை எழுதுறீங்க. இப்ப நம்ம இந்த செக்ஷனுடைய மையமான இடத்துக்கு வருவோம். ஏன் அப்போ நாம வகுப்புக்கு வர வேண்டி இருக்கு, ஏன் இது பண்ண வேண்டியிருக்கு, ரைட்டிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்றதுக்கோ கிளாஸ்க்கோ ஏன் வர வேண்டியிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மூளையில மறைமுகமாக ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு 11 வாட்டர் டேங்குகளையும் செகண்ட் பேப்பருக்கு 17 வாட்டர் டேங்குகளையும் நான் உங்க மூளையில வைக்கிறேன். அப்படின்னது, இந்த பக்கம் 11 புத்தகங்கள், இந்த பக்கம் 17 புத்தகங்கள். இது ஃபர்ஸ்ட் பேப்பர்ல, இது செகண்ட் பேப்பர். முதல்ல செகண்ட் பேப்பர்ல நான் 17 டேங்க், நான் என்ன பண்றேன், 17 டேங்க் போடுறேன். 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 டேங்க் வச்சுட்டேன். இப்போ உங்களுடைய வாட்டர் டேங்க் வீட்டுல இருக்கு, தண்ணீர் முழுசா நிரம்பி இருக்கு. அம்மா காலைல மோட்டர் போட சொன்னாங்க, மோட்டர் போட்டீங்க. இப்ப போயிட்டு நீங்க முகம் கழுவுலான்னு வாஷ் பேசிங்க, தண்ணியை திறந்தீங்கன்னா தண்ணி எப்படி வரும், பயங்கர வேகமா வரும். திறந்தீங்கன்னாக்க தண்ணி ரொம்ப செதுரும். அம்மாவே திட்டுவாங்க, மெதுவா இது பண்ண மாட்டியா, ஏன் மேலாம் அடிக்குது. சாயந்தரம் 4-5 மணி ஆயிடுச்சு, இந்த வாட்டர் டேங்க்ல தண்ணி ரொம்ப குறைஞ்சிச்சு. இப்ப நீங்க திறந்தீங்கன்னா தண்ணி மெதுவா வரும். அப்போ இங்க இருக்கக்கூடிய 17 டேங்க்ல உங்களுக்கு தண்ணீர் அதை பற்றிய செய்திகள் நிரம்பி இருக்கிறது. திருக்குறள்ல ஒரு 100 அடின்னு வச்சுக்கலாம், அல்லது 50 அடி, அவ்வளவு அடி இருக்காது, 10 அடி உயரம்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு, அல்லது 100 கன மீட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு 100 மீட்டர் கியூப்னு வச்சு. திருக்குறள் அது 20 மீட்டர் கியூப் நிரம்பி இருக்கு. திறந்தீங்கன்னா கொஞ்சம் கிடுகுன்னு முதல்ல வருது. சிலப்பதிகார கதை தெரியும், அதுவும் கொஞ்சம் வேகமா வரும். பாரதியார் பத்தி உங்களுக்கு தெரியும், அதுலயும் கொஞ்சம் வரும். ஆனா மீதியில நீங்க திறந்தீங்கன்னா திருவாசகத்திலேயோ திருப்பாவையிலேயோ தாழ்ந்த தமிழத்திலேயோ என்னன்னு தெரியல. அப்ப உங்களுக்கு வர. அப்ப வாட் ஐம் டூயிங், ஐம் ஃபில்லிங் ஆல் தி 17 வாட்டர் டேங்க்ஸ். நான் என்ன பண்றேன்னா, இந்த 17 தண்ணீர் தொட்டிகளையும் அதனுடைய கொள்ளளவுக்கு தகுந்த மாதிரி நிரப்பி விடுறேன். நான் நிரப்பி விட்டதுக்கு அப்புறம் நீங்க தண்ணியை திறந்தீங்கன்னா, அடடா தாழ்ந்த தமிழ் ஈஸியான புத்தகம், மொத்தமே 40 பக்கம் தான். புலவர்களை பத்தி எழுதியிருக்கிறாரு, அந்தாண்ட குறுந்தொகை எழுதுறாரு, இந்தாண்ட இதழ்களை பத்தி எழுதுறாரு, நாடகத்தை எழுதிடுறாரு, முடிச்சுட்டாரு. 4 விஷயம் தாயா, 6 விஷயம் தாயா அப்படின்னு உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன் 2 நாள் கிளாஸ்ல. இப்ப என்ன ஆயிடுது, எம்டியாக இருந்த தாழ்ந்த தமிழகமே என்ற டேங்க் 100 மீட்டர் கியூப் பதில் 80 மீட்டர் கியூப் 70 மீட்டர் கியூப் வந்துருச்சு. இப்பயே தாழ்ந்த தமிழகமே கேள்வியை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக. யாருக்கும் வெட்கமில்லைன்னு ஒரு நாடகம் இருக்கு, இருக்கிறதுல ரொம்ப எளிய புத்தகம் அது. ஒருவேளை கடையில கிடைச்சுன்னா நீங்க நைட்டே நீங்க வாங்கி படிச்சுட்டு போகலாம். அந்த நாடகம் கூட ஒண்ணு யூடியூப்ல கிடைக்குது, அதுதான் நாடகமே கிடைக்குது. ஷோ நடிச்சிருப்பார், யாருக்கும் வெட்கமில்லை. அது நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த கதை விடை எழுதுறது தான் நான் சொல்லித்தரேன். அப்ப இந்த 17 புத்தகங்களையும் நான் என்ன பண்றேன், உங்களுடைய தலையில திருவாசகத்துல நம்ம பாடல்ல இருக்கிற 50 பாடல்கள் பகுதி தான். இது ராமநாதபுரத்துக்கும்
ராமேஸ்வரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை என்ற ஊர்ல இருந்து மாணிக்கவாசக பெருமான் எழுதினாரு. சிவபெருமானை பத்தி 10 குறிப்பு தான் எல்லா இலக்கியங்கள்லயும். திருமால் 10 அவதாரம் எடுத்ததால பெரிய கதைகள் இருக்கும், சைவத்துல கதைகள் இருக்காது. அவர் தலையில நிலா இருக்குது, கங்கை இருக்குது, சடை வச்சிருக்காரு, கழுத்துல பாம்பு இருக்கு, அவருக்கு விஷம் சாப்பிட்டதால நஞ்சுண்டன்னு பேரு, உடம்புல பாதியை கொடுத்தாரு, அதான் உமையொரு பாகன், அர்த்தநாரி என்று பேரு. அவர் நம்முடைய சாம்பலை உடம்பு முழுதும் பூசி இருக்கிறாரு, இடுப்புல புலித்தோலை அணிஞ்சிருக்கிறாரு, காளை வாகனத்தை வாகனமா உடையவரு. இதுதான் மாணிக்கவாசகர் திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுடைய தோற்றத்தை பற்றி எழுதினாக்கா கிடுகிடுக்குதுன்னு எழுத போறீங்க. அப்ப what I'm doing is I'm filling all the 28 water tanks in your head to the maximum possible. எவ்வளவு முடியுமோ 80 சதுரடியாக கன அடியாக இல்லாம 100ஐயுமே நிரப்ப முடியுமான்னு பார்க்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, நான் 80 அடி நிரப்பி விட்டிருந்தா நீங்க மாணவர்கள் கூடயும் பழைய வினாத்தாள்களையும் இங்க இருக்கக்கூடிய விடைத்தாள்கள் உங்களுக்கு ஆன்லைன் பிள்ளைகளுக்கும் அந்த 5000 7000 பக்கத்தை பார்க்க முடியும். அதை நீங்க பார்த்து 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 உங்க ஹெட் லெவல்ல ரைஸ் பண்ணிட்டே போகணும். இப்போ உங்க ரைட்டிங் ஸ்பீடு என்ன ஆகுனா, 6 மாதம் கழிச்சு இப்ப திருவாசகத்தை பத்தி எழுதினாக்கா திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு ஒரு மாணிக்க வாசகர் அல்லது தம்பி எழில்வாணன் மாதிரி பிலிட்டு படிக்கிறவங்க எம்ஏ படிக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சிருப்பாங்க. வள்ளல் பெருமானுடைய பாடல் பெறலாம். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாட்சினிலே தேன் கலந்து பால் கலந்து தெழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது. ஒரு பாட்டு முன்னுரைக்கோ முடிவுரைக்கோ உங்களுக்கு பயன்படலாம், ஆனா அவ்வளவு தெரியல. ஆனா நீத்தல் விண்ணப்பம் நமக்கு வச்சிருக்கிற பாடப்பகுதியை 50 பாட்டையும் நான் ஒரு 5 இருந்து 6 நாள் நடத்தின உடனே இந்த வாட்டர் லெவல் 100 மீட்டர் கியூப்ல 10 மீட்டர் கியூப்ல இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா போய் 70 80 90 100 வந்துச்சு. இப்ப போய் கேள்வின்ற அந்த பைப்பை திறந்தீங்கன்னா கிடுகிடுகிடு தண்ணி வரும். இதாமா உங்களோட ரைட்டிங் ஸ்பீடை குறித்து இப்ப நீங்க பயப்படக்கூடாது. ரைட்டிங் ஸ்பீடு எதனோடு தொடர்புடையதுன்னா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு திங்கிங் ஸ்பீட். உங்களுடைய சிந்திக்கிற திறன் கூட உடையது. இப்ப நண்பர்கள் கூட டூர் போன கட்டுரை எழுதணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பயங்கர ஆப்ஷன். ஏற்காடு போனது எழுதலாமா, இல்ல கொடைக்கானல் போனது எழுதலாமா, இல்ல மாமல்லபுரம் போனது எழுதுறதா? சரி சரி, நம்ம 9ஆவது படிக்கும் போது போன டூர் தான் எடுக்கணும். அவன் யாரெல்லாம் கூட வந்தான், எத்தனை மணிக்கு பஸ் கிளம்பணும், மதியான சாப்பாடு என்ன சாப்பிட்டோம், எந்த போட்டோ எடுத்தோம், எழுதி முடிச்சுட்டு ஒரு பக்கம் போதாதையா, என்னையா நீங்க 2 பக்கம் எழுதுறேன். இல்ல உங்க அம்மாவை பத்தி எழுதுங்கப்பா அப்படின்னு. அம்மானா யாரு, அம்மா எப்படி உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க, அம்மா என்ன துணி உங்களுக்கு எடுத்து தந்தாங்க, அம்மா எப்படி உங்களை பார்த்துக்கிட்டாங்க, உங்களுக்கு புத்தகத்தை என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு கூட்டு கொண்டு எப்படி விட்டாங்க, லஞ்ச் டைம்ல எப்படி காத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பொங்கல் எப்ப செய்யற உணவு, தீபாவளி எப்ப செய்யற உணவு, அம்மாவுக்கு எந்த கலர் உடை பிடிக்கும், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது அம்மா என்னெல்லாம் பண்ணாங்க, அம்மா எத்தனை கல்யாணத்துக்கு கூட்டு போனாங்க, காது குத்தி கூட்டு போனாங்க, சொந்தக்காரங்க வந்தா அம்மா உங்களை விட்டு கொடுக்காம எப்படி பாத்துக்கிறாங்க. பல விஷயங்களை நீங்க அம்மாவை பத்தி அவ்வளோ சேகரிப்புகள் இருக்கு. கிடுகிடுன்னு அல்ல இன்னைக்கு உங்க ரைட்டிங் ஸ்பீடுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அம்மாவை பத்தியோ டூரை பத்தியோ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஊரை பத்தியோ எழுதி பார்த்தீங்கன்னா இருக்கிறதா ரைட்டிங் ஸ்பீட். அட் எண்ட் ஆஃப் 6 months தான் உங்களுடைய ரைட்டிங் ஸ்பீட். அப்போ நாம ஒரு பக்கத்தை, அதாவது 75 வார்த்தைகள் நீங்க ஒரு வேலை இப்ப எழுதுறீங்க, திடீர்னு நைட்டு உட்காந்து ஆர்வமா எழுதி பாக்குறீங்க. ஒரு பக்கத்தை நீங்க 6 நிமிஷம் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா எண்ணி பாக்குறீங்க 92 வார்த்தை இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, 6 நிமிடத்துல 92 வார்த்தை எழுதுறேனாக்கா 4 நிமிஷத்துல எத்தனை வார்த்தை எழுதுங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அல்லது 92 வார்த்தைகள் எழுதுறதுக்கு 6 நிமிஷம் ஆகுதுனாக்கா 75 வார்த்தைக்கு எவ்வளவு ஆகும், கிட்டத்தட்ட 90 வச்சுக்கிட்டோம்னா இது ஈஸியா அடிச்சிடலாம். 5 75 6 5 90 அடிச்சிடலாம், எழுதிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க கரெக்டா எழுதுறீங்கன்னா 1.5 பக்கம் எழுதிருக்கீங்க, 1.5 பக்கத்துக்கான கண்டென்ட் 1.25 பக்கத்துக்கான கண்டென்ட் எழுதிருக்கீங்க. அப்போ இதுதான் உங்களுக்கான ரைட்டிங் ஸ்பீடுக்கான ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நாம இந்த திங்கிங் ஸ்பீட உங்களுடைய திங்க் டேங்க ஃபில் பண்றதுக்கு நம்முடைய அகாடமி ஒரு 6ல இருந்து 8 விதமாக முயற்சி செய்கிறது. அந்த 4 படிக்கட்டுகளை நீங்க விடாம ஏறினாக்கா உங்க ரைட்டிங் ஸ்பீட் கூடியும். எது? ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்றது, whether you are attending online or offline or you are going to see the recorded video, all are equivalent.
பிகாஸ் நான் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி தான் பேசுவேன். கூட ஆஃப்லைன்ல 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க, அதனால நான் குறைவா பேசுறேன். நான் எல்லாருக்கிட்டையுமே கேள்விகள் கேட்டு கேட்டு நடுவில் பேசிட்டே தான் இருப்போம். ஏன்னா 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் வகுப்பு எடுக்கும் போது உங்களுக்கு போர் அடிக்க கூடாது என்பது நம்ம கவனமா. அப்போ வாட்சிங் த வீடியோ இன்னொரு தடவை பார்க்கணும் 2 டைம்ஸ். நேரடியா கிளாஸ்ல ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு தடவையாவது அந்த வீடியோவை நிறுத்தி பார்க்கணும். ரெண்டாவது நோட்ஸ் மேக்கிங். இந்த நோட்ஸ் மேக்கிங்கை பொறுத்த மட்டும் ரொம்ப டைம் இருக்கிறவங்க, ஐயா நான் காலேஜ் படிக்கும் போது ஃபைனல் இயர்லயே வந்துட்டேன்யா, இப்பதான் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க 2 விதமான நோட்ஸ் மேக் பண்ணா. ஒண்ணு புத்தகத்தை, இப்ப குறுந்தொகைனா 25 பாடலுக்கும் தனித்தனியா நோட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஆனா அது தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். நோட்ஸ் மேக்கிங் என்பது எப்போதுமே பிவைக்யூ அடிப்படையில் அமையறது ரொம்ப நல்லது. தனித்தனி பாடல்களா எழுதிட்டு அப்புறம் கேள்விக்கு மறுபடியும் எழுதணும். அப்ப பிவைக்யூ என்ன பண்ணுனாக்கா, குறிஞ்சித்திணை பாடல்களை குறித்து எழுதுக அப்படின்னா 25 பாட்டுல 6-7 பாட்டு வந்து குறிஞ்சித்திணை பாடல் இருக்குப்பா, அதை மட்டும் படிச்சா போதும். கபிலர் எழுதின பாடல்களை மட்டும் எழுதுகனாக்கா 3 பாடல் இருக்கு, அந்த 3 மட்டும் படிச்சா. அந்த மாதிரி விடைகள். தோழி கூற்று பாடல்களை எழுதுக. அப்ப நோட்ஸ் மேக்கிங் என்பது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிப்படையில இருந்தாங்க. மூணாவது, ஆல் ரெகுலர் பேட்ச்ல இதே விஷயத்துக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி புக். ஒரு கருப்பு மலர்கள் இப்ப திங்கட்கிழமை படிக்க போறோம்னா புதன்கிழமை முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், வியாழன் ஒரு முதல் புத்தகன்றதால கொஞ்சம் டிலே, கொஞ்சம் மெதுவா கூட படிப்போம். ஒரு 4 நாள் ஆகி 5வது நாள் இதுவரையில யூபிஎஸ்சி கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை எப்படி எழுதலாம்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ எல்லாம் 2 டைம்ஸ் பாக்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு புத்தகத்துக்கும் லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் த புக் ஒரு இந்த 28 புத்தகத்துக்கும் கடைசி வகுப்புல இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த வீடியோ நீங்க 3 தடவையா பாக்குறது நல்லது, ஒரு கம்ப்ளீட்டான ஐடியா. அடுத்ததான் நீங்க என்ன பண்ணணும்னா, வினாக்கள் இவ்வளவுதான் அப்படின்னு இதுவரையில யூபிஎஸ்சி கேட்ட கேள்வி இல்லாம, ஒருவேளை யூபிஎஸ்சி மாத்துனா எந்த கேள்விகளை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறேன். அதுக்கு பேரு வினாக்கள் இவ்வளவுதான் பேரு. அந்த புத்தகத்தை நீங்க பார்க்கணும். இந்த 4 ஸ்டெப் முடிஞ்ச பிறகு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. அது என்னன்னா, ஆன்சர் ஷீட்ஸ் உங்களுக்கு 5000 பிளஸ் ஷீட்ஸ் இதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும், எடுத்த உடனே பார்க்க கூடாது. ஒரு 5000-6000 பேஜ் கிட்ட நம்ம ஸ்கேன் பண்ணி போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நீங்க நினைக்கிற விடைக்கு பக்கமா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப இந்த 6வது ஸ்டெப் தான் நீங்க ஆன்சர் எழுதி பார்க்கணும். 2 விதமா ஆன்சரை வந்து டைம் பவுண்டா எழுத முடியுதா அப்படின்னு நீங்க எழுதி பார்க்கணும். இது இந்த 6 ஸ்டெப். இதை கரெக்டா 4 ஸ்டெப்பா கூட சுருக்கிக்க முடியும். இது வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இதை நம்ம இது கூடயே வச்சுக்கலாம், இந்த ரெஃபர் பண்ணும்போது இதை அதுல வச்சுக்கலாம். அதனால 4 ஸ்டெப்பா கூட சுருக்க முடியும். இதை கரெக்டா நீங்க இந்த 4 ஸ்டெப்பையும் கவனமா ஏறிட்டீங்கன்னா, நாம சொல்ற அந்த 28 வாட்டர் டேங்க்கும் பயங்கரமா ஃபில் ஆகியிருக்கும். செகண்ட் பேப்பர்னுடைய 17 புத்தகங்கள், ஃபர்ஸ்ட் பேப்பர்னுடைய 11 புத்தகங்கள், இந்த 11 புத்தகங்கள் நிரம்பி இருக்கும். இப்ப நீங்க 8 கேள்விகளே எழுதக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க. அப்படி 8 கேள்விகளே எழுதக்கூடிய சூழ்நிலையில உங்களால 5 கேள்விதான் எழுத போறீங்க. இப்ப உங்களால அழகா எழுத. மீண்டும் நான் இன்னைக்கு வகுப்புல சொன்னதை ரிப்பீட் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டு வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாம். இன்னைக்கான விஷயம் அவ்வளவு. அப்போ என்னன்றது நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஃபுல்லா எழுதாம அடிப்படையா எழுதுறேன். மொத்தம் 8 கேள்விகள் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. இதுல 10 மார்க் கேள்வி 5 இருக்கும். இதுல 10 மார்க் கேள்வி 5 இருக்கும். ரெண்டுத்தையும் கட்டாயமா எழுதணும். இதுல 1 2 3ன்னு சொல்லிட்டு 15 15 20 இருக்கும். இதே மாதிரிதான் எல்லாமே இருக்கும். எல்லாமே 50 50 கேள்விகளா உள்ளது. இந்த 50ல 8 கேள்வியில நீங்க 5 கேள்வி எழுதினா போதும். ஆனா எடுக்கும் போது இந்த 1 5 எடுத்தது போக 7 3 எடுக்கிறீங்கன்னா, மூணாவது அதாவது 5th question 1 2 3 4 you have chosen. 5th question you can choose from either section A or section B ன்னா யூபிஎஸ்சி இன்ஸ்ட்ரக்ஷன். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஃபீல்டுல பேசிருக்குன்னா
those students who are taking the 5th question from section A, யாரால இந்த 5வது கேள்வியை செக்ஷன் ஏல இருந்து எடுக்க முடியுது, அல்லது செக்ஷன் ஏல இருந்து 3 கேள்விகளையும் செக்ஷன் பி இருந்து 2 கேள்விகளையும் எடுக்கிறவங்க அதிகமா ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஃபீல்டில் இருக்கிற பேச்சு. ஆனா அப்படி கிடையாது. செக்ஷன் பிலே 3 எடுத்தா கூட அது யூனிக்காவும் தனித்துவமாகவும் ஒப்பிலக்கியத்துக்கூடையும் அழகா சின்ன சின்ன டயக்ராமிக்கல் நம்முடைய சின்ன சின்ன டேபிள காலங்கள் படம் அது மாதிரி அழகா பிரசன்ட் பண்ணீங்கன்னா சரி. அப்போ நம்ம எழுத வேண்டிய மொத்த பக்கங்கள் என்னன்னு கணக்கு பண்ணோம். 10 மார்க் கேள்வி ஒண்ணுக்கும் 2 பக்கம், மொத்தம் 10 மார்க் கேள்வி எழுதுறோம், அதனால 20 பக்கம். 15 மார்க் கேள்விக்கு 3 பக்கம், 6 கேள்விகள் நாம ஒண்ணுக்கு 3 பக்கம், மொத்தம் 6 கேள்விகள் 15 மார்க் எடுக்கிறோம். இதுக்கு 15 மார்க் கேள்வி 3 தப்பா எழுதணும். 15 மார்க் கேள்வி 3 ஒண்ணுக்கும் 15 மார்க் கேள்வி 18 பக்கம். 15 மார்க் கேள்வி 6 கேள்விகள் எழுதுவோம், ஒண்ணுக்கு 3 பக்கம்னாக்க 18. 20 மார்க் கேள்வி 3 எழுதுவோம், ஒண்ணுக்கு 4 பக்கம்னா 12, போட்டீங்கன்னாக்கா 50 பக்கங்கள் வரும். இந்த 50 பக்கங்களை 3 மணி நேரத்துல எழுதணும் அப்படின்னாக்கா 180 3 மணி நேரத்துக்குள்ள 50 பக்கம் அப்படின்னாக்கா 180 நிமிஷத்துக்குள்ள 50 மார்க் எழுதணும். ஒரு பேஜ 3.5 நிமிஷத்துக்குள்ள நம்ம எழுதணும் அப்படிங்கிற விஷயம். அதனால்தான் நீங்க இப்போ ஒரு சின்ன கணக்கு உங்களுக்கு கொடுப்போம். ஒரு 50 மார்க்கை நாம எழுதி முடிக்கிறதுக்கு 36 நிமிஷம் நாம எடுத்துக்கலாம். மொத்தம் 50 மார்க்குக்கு ஒரு மார்க்குக்கு ஒண்ணு இல்லை. 36 36 36 36 கூட்டிங்கன்னா 180 நிமிஷம் வரும். 50 மார்க்குக்கு ஒரு 56க்கு நாம 36 நிமிஷங்கள் எழுதுறோம். அப்போ இது இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்முடைய போர்ஷன் டெஸ்ட் எல்லாமே 150 மார்க்காக இருக்கு. நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியான சிசாட் கொஸ்டின். சுதாகர் வந்திருக்காரு. சுதாகர் நம்முடைய பழைய ஸ்டூடெண்ட் தான் தமிழ்ல. அவர் சொல்லுவார், அதனால அவர் சொல்ல வேண்டாம். நம்ம என்னன்னாக்கா 150 மார்க் தான் நம்முடைய போர்ஷன் டெஸ்ட். அப்ப எவ்வளவு நேரம் தந்தா போதும்? சுதாகர் நந்தியா இல்லாம வேற யாராவது சொல்லுங்க. 150 மார்க் தான் நம்ம போர்ஷன் டெஸ்ட் வைக்க போறோம். அப்ப எத்தனை நிமிஷம் தந்தா போதும்? ரொம்ப ஈஸியான கேள்விதான், அவ்வளவு தூரம் யோசிக்க தேவையில்லை. தனித்தனியா பிரிச்சு எழுதிட்டேன். எழில்வாணன், மாலதி, மதன் சண்முகம், இந்திரகுமாரி. 2 hours. 2 hours. யாரு? மதன் சண்முகம். வேற யாராவதுமா? 150 மார்க்குக்கு எவ்வளவு நேரம் தந்தா போதும்? 300க்கு 3 மணி நேரம் தராங்க. 300க்கு 180 நிமிஷம் இருக்கு. 250க்கு சாரி 250க்கு 180 நிமிஷம். ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல. 150க்கு இவ்வளவு தானே, 3த்தையும் கூட்டினா எவ்வளவு மாறுது? 108 நிமிஷம். 1 மணி நேரம் 48 நிமிஷம். யார் குரல் மாதிரி? மதன் சண்முகம். 1:45 போடாம நம்ம ஆன்சர் ஷீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டா எக்ஸாக்டா பெருக்கி 1 மணி நேரம் 48 நிமிடம்னு போட்டுட்டோம். அதனாலதான் அப்படி நம்ம போடுறது. அந்த டைம் யாராவது கேட்பாங்க கேள்வி அப்படின்னா சிலர் கேட்டு அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுக்குவாங்க. ரைட், ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பேட்டர்ன், டைம் மேனேஜ்மெண்ட், பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி இன்னைக்கு வகுப்பினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தான்னு, இதுல ஏதாவது டவுட் இருந்தா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இல்லைன்னா நம்ம வகுப்பை நிறைவு பண்ணிக்கிட்டு நாம திங்கட்கிழமைக்கு நம்ம வகுப்பு தொடங்கிக்கலாம். நம்ம இன்னும் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கலாம். சொல்லுங்க மதன் சண்முகம். ஐயா, இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா முடியாதா? ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில ஒரு கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் உறுதியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி ப்ரெடிக்ஷனுக்கு போனா அவங்க யூபிஎஸ்சி கிடையாது. கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அதாவது அதுதான் வினாக்கள் இவ்வளவுதான் புத்தகத்துல போட்டிருக்கோம். ஆனா இந்த வருஷம் திருக்குறள்ல தான் கேட்பாங்க 10 மார்க் கேள்வி, இந்த முறை திருவாசகத்துல தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம கரெக்டா இது பண்ண முடியாது.
ஆனா ஆல் கொஸ்டின்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருக்கோம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இதுதான் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது. இப்ப நான் சொல்ற மாதிரி செகண்ட் பேப்பர்னுடைய 7 புத்தகங்கள்ல செக்ஷன் 7 இருக்கக்கூடிய 7 புத்தகங்கள்ல 14 கேள்வி இல்லையா? 14 கேள்வியில ஒரு ப்ரெடிக்ஷன் நமக்கு கரெக்டா இருக்கும். அது என்னன்னா, 2 கேள்வி திருக்குறள்ல இருக்கும். திருக்குறள்ல இருந்தா இந்த திருக்குறள் இங்க இருக்கும், இங்க வந்து ஒருவேளை இடம் தொட்டி பொருளுக்குள்ள ஒரு திருக்குறள் போட்டலாம். திருப்பாவை இங்கேயும் இங்கேயும் இருக்கும். இந்த மாதிரியான 2 கேள்வி இந்த ப்ரெடிக்ஷனுக்கு வரலாமே தவிர 10 மார்க் கேள்வியில இந்த முறை திருக்குறளையும் திருப்பாவையும் இதையும் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய விருப்பம், அவங்க மாத்தி போடுவாங்க. அது அடிக்கடி பண்ணிருக்கலாம். கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். ஐம் டாக்கிங் அபவுட் ஐ ஹவ் ப்ரெடிக்டட் ஆல் தி கொஸ்டின்ஸ். நான் வேடிக்கையாவே சொல்லுவேன், யூபிஎஸ்சி போடக்கூடிய 95 விழுக்காடு கேள்விகளை நான் போட்டேன். என் புத்தகத்துல இல்லாத கேள்விகளே இல்லைன்னு நான் சேலஞ்ச் கூட பண்ணியிருக்கேன். போன முறை இந்த சிலம்பு கழி நோன்பு என்ற ஒரு கேள்வியை தவிர மீதி 27 கேள்விகளுமே நான் நடத்தின கேள்வி தான் நான் கிளைம் பண்ணேன். கடைசி ஒரு 4-5 ஆண்டுகளாக நம்மளுக்கு கிளைம் பண்றோம். அதுல பிரச்சனை இல்லை. நீங்க மதன் சண்முகம் கேட்கிற நேரடியா கேட்கறது, இந்த வருஷம் இந்த 5 புத்தகத்துல இருந்தா 10 கேள்வி வருமா அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. Questions can be predicted that the books cannot be predicted. Which 5 books they will be taking for 5 marks அப்படின்றத நம்ம பண்ண முடியாது. வேற ஏதாவது கேள்விகள் மற்றவங்க இருந்தா கேளுங்க, இல்ல மதன் சண்முகனே கேட்போம். மதன் கேளுங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா, என்னுடைய நண்பர் வந்து சிலப்பதிகாரத்துல இருக்க ஒவ்வொரு பாடலையும் வந்து நல்ல மனப்பாடம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறனால ஒவ்வொரு பாடலையும் மனப்பாடம் செஞ்சுட்டு இருக்காரு. அது வந்து வர்த்தா இல்லையாங்க ஐயா? தேவை. அட்டர் வேஸ்ட். அட்டர் வேஸ்ட். எது உண்மையா படிக்க வேண்டியதுன்னா, குறுந்தொகையினுடைய 25 பாடல்கள், புறநானூறுடைய 19 பாடல்கள்ல 15 பாடல்களை முழுசா படிக்கிறதும் ஒரு 3-4 பாடாம் திணை பாடல்கள், முன்னாடி இருக்கக்கூடிய 190 பெரிய பாடல்கள்ல சில வரிகளை மனப்பாடம் பண்றது வருது. திருக்குறளை கூட மீண்டும் 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறது கூட வருது. ஆனால் சிலப்பதிகாரத்தையோ கம்பராமாயணத்தையோ உறுதியாக 100% பாடல்களை மனப்பாடம் பண்றது ரொம்ப 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 டைம் வேஸ்ட். அதற்கு பதிலாக ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு தேவையான தொல்காப்பியத்தினுடைய குறிப்பிட்ட நூற்பாக்கள், சங்க இலக்கியத்தில் நாம படிக்கிற புறநானூறு குறுந்தொகை இல்லாம பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, பட்டினப்பாளையில் இருக்கக்கூடிய நம்முடைய வணிக சிறப்புகள், நீதி சிறப்புகள், ஆங்காங்க 2 வரியை எடுத்து ஆடியோவா ஃபைல் பண்ணி மனப்பாடம் பண்ணி கேட்டார்னா நல்லதே தவிர சிலப்பதிகாரத்தையும் கம்பராமாயணத்தையும் முழுமையா படிப்பதில் பயனே இல்லை, தேவையும் இல்லை. நன்றி. ஆனா குறுந்தொகைக்கும் புறநானூறுக்கும் அந்த வெயிட்டேஜ் தரலாம். ஏன்னா செகண்ட் பேப்பருக்கு மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல தமிழருடைய பண்பாடு, தமிழுடைய காதல், தமிழருடைய போர்நெறி, பல்வேறு செய்திகள் எழுதுறதுக்கு அது 2மே பயன்படும். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு பொதுக்கட்டுரையிலும் பயன்படும், நாகரீகமும் பண்பாடுலையும் பயன்படும். சிலப்பதிகாரத்துக்கு அவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்க வேண்டியது. அடுத்த கேள்விமா வேற யாரும் மாணவர்களுக்கு இருந்தா கேட்போம். அப்படி இல்லைன்னா மதன் சண்முகத்திலேயே மறுபடியும் வருவோம். எழில்வாணன், மாலதி, இந்திரகுமாரி. டைம் மேனேஜ்மெண்ட், கொஸ்டின் பேப்பர் அது சம்பந்தமா டவுட் கேட்கணுன்றது இல்லை. கடைசி 2 நாளா நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் சம்பந்தமா ஏதாவது கவனிக்காம இருந்தாலோ, நீங்கள் அந்த வீடியோ பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தாலோ, பார்க்காமலே டவுட் இருந்தா கூட கேட்கலாம். மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நம்ம தயார். ஐயா சொல்லுங்கம்மா மாலதி. ஐயா கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா. இதுல வணக்கம். நீங்க இப்ப சிலப்பதிகாரம் இதுல ராமாயணத்துல வந்துட்டு எல்லாத்தையும் படிக்க வேண்டாம்னு சொல்லிங்க, படிக்கிறது அவசியம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. இப்போ நான் வந்து அந்த இடம்லாம் சுட்டி பொருள் விளக்குக, அந்த இலக்கிய நயம் சொல்லுங்க, அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இல்லையா? அதுல வர வரிகள்லாம் நமக்கு வந்து தெரியுங்களான்னு கேக்குறேன். ஆமா ஆமா. அதுக்காக கம்பராமாயணத்துல 350 பாடல்கள். அதுக்காக 350 நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்க. 350லயும் எது முக்கியமான வரிகள்னு 116 117 வரிகளை ஒரு வரி அல்லது 2 வரியா நம்ம தொகுத்து, எது முதன்மை வரிகள்னு பாடம் நடத்தும் போதும் நம்ம நடத்துவோம். அது கொடுக்கப்பட்டிருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுக்காங்க. அதை தாண்டி கேட்க மாட்டேன். சிலப்பதிகாரத்திலயும் அப்படிதான். தம்பி படிச்சுட்டு இருக்கிற அந்த 13 காதைகள் இருக்கு இல்லையா, வேட்டுவ வரி, காடுகான் காதை, காடுகான் காதை, வேட்டுவ வரி,
காட்டின் வேட்டுவன் புறஞ்சேரி இருத்த காதை, காட்டின் வேட்டுவன் புறஞ்சேரியில் ஊர்கான் காதை, அடைக்கல காதை, கொலைக்கல காதை, உரையை அடைத்த கொலையே, ஆட்சியர் குறவை, துன்பமாலை, ஊர் சூழ்வரி, வஞ்சின மாலை, வழக்குரைத்த வஞ்சினத்தின் அழப்படு கட்டுரை. வழக்குரை காதை, வஞ்சின மாலை, அழற்படு காதை, கட்டுரை காதை, 13 காதைகள்லையும் எது முதன்மையான வரிகள்னு சொல்லுவோம். இலக்கிய நயம் தோன்ற பாராட்டுகள் அதை தாண்டி போகாது. திருக்குறள்ல தான் ஏதாவது நடுவுல இருந்து ஒரு சொற்களை போட்டு கூட போடுறாங்க. அதனால கவனம் எடுத்துக்கிட்டா திருக்குறள் 350 கேட்கறது நல்லது. ஆனா அந்த சரி வரிகளை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். நல்லதுமா, சரிங்க மகிழ்ச்சி. நன்றிங்க மாலது. அடுத்ததுமா எழில்வாணன். மதன் ஐயா சண்முகத்துக்கு வேற சொற்கள் எழில்வாணன். சொற்கள் சொற்கள் வரையறை அப்படின்றத கொடுத்திருக்காங்களே, நீங்க பேஜ் இந்த பக்கங்கள் வரையறை சொல்றீங்க. இந்த சொற்கள் வரையறை நம்ம அவங்க சொல்லக்கூடிய அந்த வரையறைக்குள்ள நம்ம எழுதணும்ல, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது சொற்கள் வரையறைய நம்ம ஆக்சுவலா எங்க இருந்து எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அந்த மேண்டேட்டரி கொஸ்டின்ல தான் அதை தராங்க. 2 பக்கம் தந்துடுறாங்க. ஆனா அங்க என்ன பண்றாங்க, எல்லா கேள்வித்தாளையும் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த 10 மார்க் கேள்வி 1வது கேள்வியும் 5வது கேள்வியும் என்ன போட்டிருப்பாங்க, கீழ்காணும் வினாக்களுக்கு 150 சொற்களுக்கு மிகாமல் விடையளிக்குன்னு சொல்லுவாங்க. அப்பதான் நமக்கு தெரிய வருது, 2 பக்கம் தந்திருக்கிறாங்க. 150நாக்கா 2ஆல வகுத்தோம்னா 75 சென்டென்ஸ், 75 வேர்டு. 75க்கு ஒரு 4-5 வார்த்தைகள் கூடுதலா இருக்கிறத பத்தி ஒண்ணும் தப்பு இல்லை. 75க்கு ஏதோ 1-2 பக்கங்கள்ல 2-3 சொற்கள் குறைவா இருக்கிறது தப்பு இல்லை. 75ல இருந்து 80 சொற்கள் ஒரு பக்கத்துக்கு எழுதினா போதும். அதான் யூபிஎஸ்சினுடைய ஆன்சர் ஷீட்னுடைய பேட்டர்ன். ஏன்னா கிட்டத்தட்ட 4 பக்கம் பார்டர் இருக்கும். 2 சைடும் பார்டர் போட்டிருக்கோம், மேலையும் கீழே எழுத வேண்டாம்னு போட்டுருவாங்க. அதனால அதுக்குள்ள ஒரு 75ல இருந்து 80 சொற்கள் நீங்க எழுதினா போதும். உன் டவுட் தீர்ந்துதாமா, இல்ல நான் புரியுற மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்கு? எழில்வான. ஓகேங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது நான் கொஞ்சம் லேட்டா வந்தீங்க, ஒரு 20 நிமிஷம். ஆனா தொடக்கத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப A4 பேப்பரை வச்சு எழுதுங்க. 75 வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்றத பாருங்க. அதை நீங்க இப்ப 5 நிமிஷத்துக்குள்ள உங்களால எழுத முடியுதுன்னா, நீங்க வந்து புத்தகம் படிச்சு முடிச்ச பிறகு அதை 4 நிமிஷத்துல எழுத ஆரம்பிச்சிருவீங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுடைய ஸ்பீட்ல பரபரப்புல 3.5 நிமிஷத்துல எழுது. பயப்பட வேண்டியது. ஐயா காலேஜ் டிஆர்பி கூட 300 வார்த்தைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க வரையறை. அது அப்படின்னா ரொம்ப பக்கங்கள் எழுதுறீங்களா நீங்க? ஆமாங்க ஐயா, நான் எழுதுறேங்க ஐயா. ஏன் நம்ம அகாடமில வகுப்பு போயிட்டு இருக்குன்னு கதற போட்டுக்கிட்டே இருந்தோம். நீங்க அது பார்க்கல கொஞ்ச போதும். நாள் இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேங்க ஐயா. நான் இதுல ஜாயின் பண்ணலாம் தான் இருக்கேன். பரவாயில்ல, இதுல ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஆர்பியினுடைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், அந்த கட்டுரை சம்பந்தமா அப்புறமா அட்மின்ட்ட பேசுங்க. அவங்க ஃப்ரீயா அந்த கட்டுரைகள்லாம் அனுப்பி வைப்பாங்க. 2-3 வீடியோஸ் ஃப்ரீயா இருக்கு, அதை நீங்க அட்டன் பண்ணலாம். அதுல பாத்தீங்கன்னா 300 சொற்களுக்குள்ள எழுதுங்கன்னு சொல்லிட்டு அதிக நேரம் தந்திருக்கிறாங்க. அதனால இது அளவுக்கு பதட்டமா டிஆர்பி எழுத தேவையில்லை. டிஆர்பியில குறிப்பு சட்டகம் போட்டு, தலைப்பு போட்டு, அதுக்கு படங்கள் ஏதாவது இருந்தா கூட வரையறதுக்கு நேரம் இருக்கு. ஏன்னா அது எல்லாத்துக்கும் சேர்ந்து 6 ஒரு பக்கத்துக்கு 50 வேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட ரொம்ப குறைவா. 75 வச்சுக்கிட்டா 4 பக்கம் தான் 300. கொஞ்சம் நிதானமா நீங்க எழுதினாக்கா நீங்க 6 பக்கங்கள் எழுதினா கூட 300 வார்த்தைகள், 325 வார்த்தைகள் வரும். அதுக்கு அதிக நேரம் தராங்க. அதனால 6 பக்கத்துல இருந்து சிலர் அதிகம் போனா 8 பக்கம் கூட எழுதுவாங்க. ஆனா 300 சொற்களுக்கு குறையாமல்னு போட்டிருப்பாங்க. அதனால 6 பக்கம் மினிமம் எழுதினா போதும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா எவ்வளவு செறிவா எழுதுறீங்கன்றது முக்கியம். ஏன்னா டிஆர்பியை பொறுத்த மட்டும் இந்திய அரசியல் சட்டம், பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய வரலாறு இதெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் நம்ம படிச்சுட்டு போறது நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு டிஆர்பிக்கு கொஞ்சம் ஃப்ரீ வீடியோஸ் நான் அனுப்புறேன். நைட்டு ஞாபகம் 27ஆம் தேதி எழுதுங்க. வாழ்த்துக்கள். வேற யாராவதுமா? வேற யாருக்கா டவுட் இருக்கா? மதன் சண்முகத்துக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? மதன் ஐயா சண்முகம் மைக் ஆன் பண்ணி ஐயா சொல்லுங்க. ஒரு கேள்விங்க ஐயா. கேளுங்க. ஐயா நம்ம 2018-19 காலகட்டத்துல எல்லாம் வந்து போர்டுல தான் எடுத்துட்டு இருந்தோம் கிளாஸ். ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வகுப்புல வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து, ஐயோ இப்ப இந்த இடத்துல ஃபோக்கஸை விட்டுட்டோம்னா இது அடுத்த தடவை கேட்க முடியாது, திரும்ப வந்து அவங்களாலே முழுசா விளக்க முடியாதுங்கிற இடத்துல இருந்தோம். இன்னைக்கு வீடியோஸ்லாம் கொடுக்கும் போதுங்க ஐயா, ஒரு விஷயம் வந்து எளிமையா வந்து மறுபடியும் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப பல டைம்ல ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆயிருது இல்லைங்க ஐயா. எப்ப வேணா பாத்துக்கலாம், அது எப்ப உறுதி. வேணா. நம்ம அகாடமிலேயே நம்ம பிள்ளைகளை நான் மிரட்டுவேன்.
என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம வந்து ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விதத்துல அட்வான்டேஜ், ஒரு விதத்துல பெரிய டிஸ்அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு, இப்போ வந்து இவங்க டாக்டர் இருக்காங்க, இந்திரகுமார் இருக்காங்க, அவங்க டியூட்டிக்கு போயிட்டு திரும்பி வராங்க. நாம 6 மணிக்கு கிளாஸ், அவங்க 6:30க்கு தான் திரும்பி வராங்க. ஒரு 20 நிமிடம் விடுபட்டுடுது அந்த வீடியோ அவங்க பாக்குற வாய்ப்பு. அப்போ அவங்களுக்கு இந்த ரெக்கார்டட் வீடியோ வந்து பெரிய நன்மை செய்யும். இன்னொரு தம்பி போலீஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க, இன்னொரு தம்பி ரெக்கார்டட் வீடியோக்குனே ஜாயின் பண்ணிருக்கவங்க நம்ம அகாடமில. போன பேட்ச்ல ரெக்கார்டட் வீடியோ போட்டு ஜாயின் பண்ணவங்க 8ல இருந்து 10 பேர் இருக்காங்க. மும்பைல இருந்து ஒரு தம்பி, கேரளால இருந்து ஒரு தம்பி, ஃபாரின்ல இருந்து கூட ஒரு தம்பி, அவங்க எல்லாம் ரெக்கார்டட் வீடியோ பாக்குறாங்க. ஒரு அட்வான்டேஜ். எப்ப இது டிஸ்அட்வான்டேஜா மாறுதுன்னா, ஐயா வந்து நம்ம எத்தனை தடவை வேணாலும் பேட்ச் அட்டன் பண்ணலாம், 2 டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணலாம்னு சொல்ற காரணத்தை நீங்க ஸ்லக்கிஷா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதாகும். அப்போ நீங்க இதுக்கு மன ஊக்கம் அடையணும்னா, அதுக்குதான் நான் சொல்லுவேன், உங்க அப்பா அம்மாவுடைய படத்தை உங்க மொபைல்ல வச்சு ஒரு ஆண்டு முன்னாடி நீங்க வேலைக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு சம்பளம் கிடைச்சதுன்னா, அம்மா அப்பாவுடைய உடல்நிலை நீங்க எப்படி பார்த்துக்க முடியும், அவங்களுக்கு இருக்கிற கடன்களை எப்படி அடைக்க முடியும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டு முன்னாடி போனீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி கேடர் வரையில நீங்க ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு வயது தள்ளி போக போக நீங்க சீஃப் செக்ரட்டரியா வர்றது கடைசியா 1 வருஷம் 1.5 வருஷத்துல இருக்கு. அப்போ நம்ம மனதுக்குள்ள ஒரு வெறி இருக்கும். நான் யாருக்காக அந்த வாய்ப்பை நான் தர்றேன்னா, ஒரு வேலைக்கு போகிற பிள்ளை அல்லது குழந்தை வச்சுக்கிட்டு படிக்கிறவங்க சிலர் இருப்பாங்க. சிலர் வந்து இந்த நேரத்துல இன்டர்நெட் கிடைக்காத ஊர்ல இருக்கிறையா, நெட்வொர்க் அதிக சிக்கல் வந்துரும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் விடுபட்ட கூடாதுன்னா வாய்ப்பு தரமே தவிர, இந்த வாய்ப்பை நீங்க சோம்பலா மாத்திட்டீங்கன்னா வெற்றி தள்ளி போகும். ஐயா கிட்ட இந்த 6 மாதம் நடத்துறாரு. முதல் 5.5 மாசத்திலேயே படிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் தாண்ட ஜிஎஸ்க்கு போய் இந்த வருஷமே சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஃபயர், அதான் பேர்னிங் டிசைர்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறவங்களுக்கு அதுக்காக அது நான் நம்ம அகாடமிலேயே நான் அதை சொல்லியிருக்கேன். எங்க டைரக்டர்ஸ் மீட்டிங்ல கூட அது சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து ஏழை மாணவர்களுக்கு இவங்களுக்கு உதவி செய்யறது அது இது நீங்க எது செய்யறீங்களோ அவங்க அந்த வெறி குறையிறாங்க. ஆனா நான் ஒரு விஷயத்த மத்த அகாடமிக்கு நம்ம அகாடமிக்கு கம்பேர் பண்ணுறேன். ஒரே நாள்ல 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கக்கூடிய மனித மூளை இந்த உலகத்திலே கிடையாது. பெரிய அகாடமி எல்லாம் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல அதே ஆளுங்க தான் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5 பேர் 10 பேர் தான் கூடுது. ஒரு காலத்துல 10% 12% பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வர்ற தமிழ் ஆப்ஷன் படிக்க வர பிள்ளைகளையே தெரிஞ்சு பாவமா இருக்கும். அவங்களுக்கு தான் சாயந்தரம் நம்ம மாத்தணும். காலைல 9 மணிக்கு வகுப்பு தொடங்கி சாயந்தரம் 5:30 வரைக்கும் நடத்துறாங்க. எப்படி கவனிக்க முடியும்? ஜிஎஸ் கொஞ்ச நேரம், எஸ்ஏ கொஞ்ச நேரம், எத்திக்ஸ் கொஞ்ச நேரம், சிசெட் கொஞ்ச நேரம், அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. பயங்கர தூக்க மயக்கத்துக்குள்ள அவங்க ஃபெட்டிக் ஆயிரும். அதனாலதான் நான் ஒரு நாளைக்கு தமிழ் ஆப்ஷன்றத 2ல இருந்து 2.25 மணி நேரம், நான் தமிழ் ஆப்ஷன் என்பது 2ல இருந்து 2.25 மணி நேரம் அப்படின்னு நான் வச்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து 2ல இருந்து 2.25 மணி நேரம் நம்ம வச்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து நீங்க படிச்சுட்டு அதை திருப்பி பார்க்கணுன்றது. பட் மதன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். முல்லை சொல்லுமா முல்லை. தோவர். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அதனால வந்து நீங்க சொல்ற கரெக்ட் தான். நம்ம ரொம்ப சோம்பல் அப்படின்னு ஐயா கொடுக்கறது அட்வான்டேஜ். என்னைக்கோ ஒரு நாளைக்கு சித்தப்பாவுக்கு உடம்பு தெரியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், அந்த கமராமேனத்தை மட்டும் கவனிக்க முடியல, அதை மட்டும் ரெக்கார்டட் வீடியோவை பார்ப்போம் அப்படிங்க, அல்ல அடுத்த பேட்ச் நேரம் வந்து கவனிப்போம் அப்படின்னு. அது உங்களுக்கு கொடுக்கப்படுற வாய்ப்பை நீங்க பொறுமையா பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வெற்றி தள்ளி போகும். தம்பி கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, நாங்க அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம். அதனால நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், 5.5 மாசத்துக்குள்ள முடிச்சிடணும், முதல் டெஸ்ட் பேட்ச்ல நம்ம எழுதி கிளியர் ஆயிடணும் அப்படிங்கிற அந்த முடிவோட நீங்க படிங்க. பேர்னிங் டிசைரா வச்சுக்கோங்க. அது வந்து வேலைக்கு போறவங்களுக்கும் வீட்டுல இருந்து படிக்கிற பெண்களுக்கும் குழந்தைகள் வச்சு படிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்குமான வாய்ப்பு தான் அது. மற்றபடி காலேஜ் பிள்ளைகள் பேச்சலரா இருக்கிறவங்க எல்லாம் இதுதான் ஃபைனல் வாய்ப்பு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் அப்படி பயன்படும். குட் கொஸ்டின் மா, தட் வில் மோட்டிவேட் அதர்ஸ். வேற யாருக்க கேள்வி இருக்குமா? எழில்வாணன், மாலதி, நந்தியா, இந்திரகுமாரி. நந்தியாமா, அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் உங்களுக்கு போட்டாங்களாமா அட்மின்? நீங்க ஒரு புத்தகம் கேட்டீங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் அட்மின் திவ்யாவை அனுப்ப சொல்லி அனுப்பிட்டாங்களா நந்தியா? சரி, அனுப்பிட்டாங்களாமா? அனுப்பலைங்க ஐயா. அப்படியா? சரி, முந்தா நாளே வாங்கி அனுப்ப சொன்னேன், மறந்துட்டாங்க, பேரை குறிக்காம விட்டாங்க. வேற டவுட் இருக்காமா? மதன், சண்முகம், எழில்வாணன், மாலதி,
டாக்டர் இந்திரகுமாரி அவங்க பேசக்கூடிய சூழ்நிலை இருக்காங்களா? வெளியே இருக்காங்களா? இல்லைங்க ஐயா. சரி. திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம இல்லைங்க ஐயா. ஆ, நமக்கு வந்து சரிம்மா இந்திரகுமாரி கேட்டு இப்ப நமக்கு வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு நான் காமராசனுடைய கருப்பு மலர்கள் என்ற புத்தகம் படிக்க போறோம். பெரும்பாலும் அந்த புத்தகம் வாங்கிடுங்க, அதான் நல்லது. அல்லது பிடிஎஃப் ஆவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அகாடமில கேட்டீங்கன்னா கூட தருவாங்க. ஆனா நீங்க யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆல் குரூப்ல போட்டீங்கன்னாக்கா அவங்க அங்க போட்டுருவாங்க. நாட்டுடைய ஆக்கப்படாத நூல்களை நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஆனா காமராஜனுடைய நூல்கள் வந்து நமக்கு நாட்டுடைய ஆகியிருக்குது. அதனால நம்ம நல்லதுமா. வகுப்பு நம்ம முடிச்சுக்கலாமாம்மா? திங்கட்கிழமை அன்னைக்கு நாம வகுப்புல சந்திப்போம். அன்னைக்கு வந்து செகண்ட் பேப்பர்னுடைய கருப்பு மலர்கள் நமக்கு தொடங்குது. அன்னைக்கு நாம படிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம். நீங்க வாங்க. ஃபீஸ் கட்டலாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் விரைந்து இன்னைக்குள்ளேயே நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிருந்தீங்கன்னா அந்த 28,000 ஸ்கேல்ல வந்துருவீங்க. ஒரு நாளைக்கு அப்படிலாம் வந்தீங்கன்னா 30,000 ரூபாய் ஸ்கேலுக்கு போயிடுவீங்க. ஏன்னா டோட்டல் 35 20% ஃபீஸ் கன்செஷன் சொல்லியிருக்கிறோம். இன்னைக்குள்ள நீங்க முழு தொகை கட்டினாக்கா உங்களுக்கு நல்ல கூட கன்செஷன் கிடைக்கும். இன்னும் 1000 2000 கூட குறைத்து தருவாங்க. அது நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்புகள், வாழ்த்துக்கள். அட்மின் நீங்க போன் அடிச்சீங்கன்னா எடுப்பாங்க, அல்லது மெசேஜ் பண்ணீங்கன்னா பேசுவாங்க. அவங்க கிட்ட பேசி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. விட்டுட்டு நீங்க வந்து பின்னாடி வந்து சார் நான் அப்பவே ஜாயின் பண்ண அப்படின்ற மாதிரி வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா வாய்ப்புகள் வந்து திங்கட்கிழமைக்கு பிறகு வர்றவங்க உறுதியா 30,000 கிட்ட கட்ட வேண்டியிருக்கும். அது நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப 28,000 முடியும். அதையும் ஃபுல்லா கட்டினீங்கன்னா இன்னும் கூட